முக்கிய செய்தி, சற்று முன் கிடைத்த முக்கிய செய்தி. ஈரோடு மாவட்டத்தில் வாழைப்பழம் மூச்சு குழாயில் சிக்கி சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார். ஈரோடு மாவட்டத்தில் வாழைப்பழம் மூச்சு குழாயில் சிக்கி சிறுவன் பலியிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் மூச்சு குழாயில் வாழைப்பழம் சிக்கியதால் சிறுவன் பலி. மூச்சு குழாயில் வாழைப்பழம் சிக்கியதால் சாய் சரண் என்ற சிறுவன் பலி. இது குறித்த கூடுதல் தகவல்களுக்காக நம்முடன் செய்தியாளர் சக்திவேல் இணைந்திருக்கிறார். வணக்கம் சக்திவேல், கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம் அபிஷேக். ஈரோட்டில் வாழைப்பழம் சாப்பிட்ட சிறுவனுக்கு மூச்சு குழாயில் வாழைப்பழம் சிக்கி உயிரிழந்த சம்பவம் குடும்பத்தினர் மற்றும் ஈரோட்டையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியான அன்னை சத்யா நகரை சேர்ந்தவர்கள் மாணிக்க முத்துலட்சுமி தம்பதியினர். இவர்களுக்கு கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பாக திருமணமாகி 5 வயதில் ஆண் குழந்தை மற்றும் 2 வயதில் பெண் குழந்தை இருந்து வருகிறது. இந்த நிலையில் கூலி வேலை பார்க்கும் தம்பதியினர் நேற்று வழக்கம் போல் சாய் சரனை தனது பாட்டி வீட்டில் விட்டுவிட்டு சென்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து வீட்டில் விளையாடி கொண்டிருந்த சிறுவன் வீட்டில் வாங்கி வைத்திருந்த வாழைப்பழத்தை உரித்து சாப்பிட்டுள்ளான். அப்போது அந்த வாழைப்பழம் உணவு குழாய் வழியாக செல்லாமல் மூச்சு குழாய் வழியாக சென்றதால் சாய்சரன் மூச்சு விட முடியாமல் தவித்துள்ளான். இதனை அறிந்த சாய்சரன் பாட்டி மற்றும் அக்கம் பக்கத்தினர் சிறுவனை மீட்டு ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்துள்ளனர். மருத்துவமனைக்கு வர வழியில் சிறுவன் மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்ததால் சிறுவனை உடனடியாக பரிசோதித்த மருத்துவர் சாய்சரன் ஏற்கனவே மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்து விட்டான் என கூறியுள்ளார். இதனை கேட்ட குடும்பத்தினர் மற்றும் பெற்றோர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் சாய்சரனை தற்போது பிரேத பரிசோதனைக்காக ஈரோடு அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தால் சாய்சரனின் பெற்றோர்கள் மாணிக்கம் மற்றும் முத்துலட்சுமி சிறுவனை நினைத்து கதறிடும் காட்சிகளானது பார்ப்போரை கலங்க வைக்கின்றது. இது குறித்து ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் காவல்துறையினரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் வகையில் தற்போது சாய்சரனின் குடும்பத்தினர் மற்றும் பெற்றோரிடையே இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அபிஷேக், தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.